பேசுகிற சபைக்கு பேசுகிற காதுள்ளவன். ஏன் அந்த காது நமக்கு விழல? ஏன் நம்மால மனம் திரும்ப முடியலன்னா நம்ம இருதயத்தில் உலக சிநேகம். உலக சிநேகம். உலகத்துக்கு தேவன் யார் என்பதை காண்பிக்க வேண்டிய சபை இன்னைக்கு தேவன் அற்றவர்களைப் போல தேவ பயம் இல்லாம தவறான உறவுகள், தவறான பழக்கங்கள், உலகத்தை பார்த்து அவங்க செய்யற அந்த அருவருப்புகள், அந்த பாவ சந்தோஷத்தின் மேல ஒரு ஈர்ப்பு, அவங்க ஜாலியா இருக்கு, அது பாவ சந்தோஷம். அதன் முடிவு நரகம். அதாவது இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிக்கிறவர்கள் சிலர். அதன் முடிவு என்னவா? ஜீவன். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமும் விரிவுமா இருக்கிறது. ஆகவேதான் யோவான் சொல்றாரு, உலகத்தை என்ன செய்யாதீங்க, அன்பு கூறாதே, உலகத்தில் அன்பு கூறாதே. சரி, இந்த உலக சிநேகம் என்ன பண்ணுதுன்னா நம்மை தேவனுக்கு பிரியமில்லாதலாய் மாற்றுகிறது. அது உதாரணம் இஸ்ரவேல் ஜனம். இந்த இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் என்ன நோக்கத்துக்கு தெரிந்து கொண்டார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் ஏன் தெரிந்து கொண்டிருக்கிறேன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் உன்னை எனக்கு சொந்தமா என்ன செய்துட்டேன், தெரிந்தெடுத்திருக்கிறேன். எதுக்கு தெரிந்தெடுத்தாரா? 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் எனக்கு ஆசாரி ராஜ்யமாயும். முழு இஸ்ரவேல் ஜனத்தை என்னவாக தெரிந்து கொண்டாரு? ஆசாரியர்களாக. நல்ல கவனிங்க, 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் தான் லேவி கோத்திரம், அதுலதான் ஆசாரிய ஊழியம். ஆனா கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுது முழு இஸ்ரவேல் ஜனங்கள் என்னவா தெரிந்து கொண்டாரு? யாருக்கு ஆசாரியர் இவங்க? உலக ஜனங்களுக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். நான் சொல்ல புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆசாரியன்னா யாரு? ஆசாரியன்னா தேவனை விட்டு விலகி போன தன் ஜனத்தை திரும்ப தேவன் பக்கம் கொண்டு வருகிறவர்கள் தான் யாரு? ஆசாரியர்கள். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்னவா தெரிந்து கொண்டார்னா, ஆசாரியர்களாக தன்னை விட்டு தூரம் போன முழு உலக ஜனங்களையும் தன் பக்கம் இழுப்பதற்கு முழு இஸ்ரவேலையும் ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டார். அப்ப இந்த ஜனத்தின் நோக்கம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து, தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், அவர் ஜனங்களிடம் எதை எதிர்பார்க்கிறார், நீ என்ன செஞ்ச கர்த்தரை திரும்பி வர முடியும் என்பதை உலகத்துக்கு சொல்லி உலகத்தை தேவன் பக்கம் திருப்புகிற ஊழியக்காரர்களாக முழு இஸ்ரவேலையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆனா என்ன பரிதாபம்னா, இந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு ஆசாரி ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் உண்டானது. இந்த கோத்திரத்துல, இஸ்ரவேல் கோத்திரத்துல ஆசாரியர்களுக்கு தெரிந்து கொண்டார். இந்த இஸ்ரவேல் ஜனம் உலகத்தை தேவன் பக்கம் திருப்ப வேண்டிய இந்த ஜனம் இதுவே விழுகிறதும் எழுகிறதும் விழுகிறது எழுகிறதுமா இருந்தனால இந்த இஸ்ரவேல் உலகத்தை தேவன் பக்கம் கொண்டு வர முடியல. இவங்களை தேவன் பக்கம் இழுக்கிறதே கர்த்தருக்கு பெரிய வேலையா போனது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? இஸ்ரவேலை கொண்டு உலகத்தை இழுக்கலான்னு கர்த்தர் பார்த்தா, முதல்ல இந்த இஸ்ரவேலை தம் பக்கம் இழுப்பதே கர்த்தருக்கு பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. இதுதான் சபையிலையும் நடக்குது. நம்மை கொண்டு உலகத்திலே தன்னை தேவன் வெளிப்படுத்த விரும்புறாரு. ஆனா என்ன பரிதாபம்னா, 20 வருஷமா சபைக்காரவனை பார்த்து மனம் திரும்பு, கோவப்படாத, ஒழுங்கா ஜெபம் பண்ணு, உன் வாயின் வார்த்தையில ஜாக்கிரதையாயிரு, இந்த காரியத்தை மனம் திரும்பு, யாவரோட சமாதானமாயிரு. யாருக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது? யாருக்குங்க சொல்ல வேண்டியதா இருக்குது? 20 வருஷம் 30 சபைக்காரனை பார்த்து நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, இவங்க வெளியே போய் சொல்லணும் ஜனங்கள்கிட்ட மனம் திரும்பு. ஆனா சபைக்கு பிரசங்கிக்க வேண்டிய நிலைமையாச்சு. இஸ்ரவேல் நிலைமை அப்படிதான் இருந்தது. ஏன் இஸ்ரவேல் ஜனம் உலகத்தை தேவன் பக்கம் திருப்பதுக்கு பதிலா இவங்களே வழிதவறி போனாங்கன்னா உலகத்தோடு சம்பந்தம் கலந்தார்கள். வாழ்க்கை கொஞ்சம் பாருங்களேன். நான் சொல்ற பகுதியை குறிச்சுக்கங்க. இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, எங்க பார்த்தாலும் ஒட்டிக்குவான். எங்க பார்த்தாலும் எகிப்திலிருந்து வெளியே வந்தான். எகிப்திலிருந்து வெளியே வரும்போது வனாந்தரத்துல கர்த்தர் 10 கட்டளை கொடுத்தாரு. 10 கட்டளை கொடுத்து, நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்ன இல்லாமல் வேறு தேவனுக்கு உண்டாக வேண்டாம், எந்த விக்கிரத்தை வணங்காத, எல்லா பிரமாணம் கிளீனா கொடுத்துட்டார். இவன் எகிப்தில் இருக்கும் போது எந்த தெய்வமும் பேசினதாக இவன் கேட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை. ஆனா முதல் முறையாக வனாந்தரத்திலே தன்னோடு பேசுகிற தேவன் சத்தத்தை என்ன செய்தான்? கேட்டான். கேட்டு மோசே மலைக்கு போயிட்டாரு. போயிட்டு வரத்துக்குள்ள எதை உருவாக்கிட்டான்? யாத்திராகம் 32. ஏன் கண்ணுக்குட்டி உருவாக்கணும்?
எகிப்தை பார்த்தான், எகிப்தின் வழிபாடுகளை பார்த்திருந்தான். அந்த ஜனங்களுடைய வழிபாடுகளோடு இவன் சம்பந்தம் கலந்தான். அல்லேலூயா. சரீரம் தான் எகிப்து வெளியே வந்துச்சு, ஆனா உள்ள எது மேல ஈர்ப்பு? எகிப்து மேல. உடனே கண்ணுக்குட்டியை பண்ணான். உலகத்தை தேவன் தன் பக்கம் இழுக்க இவனை தெரிந்து கொண்டு இவனுக்கு பிரமாணம் கொடுத்தா, இப்ப இவனை விக்கிரக ஆராதனை இழுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கர்த்தருக்கு. சொல்லு, புரியுதா உங்களுக்கு? பாவம் செய்கிற ஜனங்களை நம்மை கொண்டு தன் பக்கம் இழுக்கணும்னு கர்த்தர் விரும்பினா, நம்முடைய பாவத்தை உணர்த்தி உணர்த்தி மனம் திரும்ப பண்ணுகிறதே கர்த்தர் பெரிய வேலையா போச்சு. எவ்வளவு ஒரு பரிதாபம் யோசித்து பாருங்க. ஏன் இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருக்கு பிரயோஜனப்பட முடியல அப்படின்னா, எகிப்தை பார்த்த உடனே அதுல இம்ப்ரெஸ் ஆயிட்டான். கண்ணுக்குட்டி மேல ஒரு பற்று, அந்த உலக வழிபாடு. ஏன்னா எகிப்துல அந்த விக்கிரக ஆராதனை செய்யும் பொழுது குடிப்பார்கள், வெறிப்பார்கள், மனசு போனபடியெல்லாம் சந்தோஷமா இருப்பான். அதனாலதான் மோசே இறங்கி வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அரை நிர்வாணத்தோட கண்ணுக்குட்டி முன்னாடி ஆட்டம் போட்டு இருந்தானா. ஏன்னா அதுதான் எகிப்தின் வழிபாடு. அந்த லைஃப் மேல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஈர்ப்பு. கர்த்தர் அங்க உடைச்சார், அவங்கள சரிப்படுத்தினார், மனம் திரும்பினா. அதுக்கப்புறம் கானானுக்குள்ள கொண்டு போகும்போது நீங்க உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை குறிச்சுக்கங்க. நீ வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போற கானான் ஜனங்களோட என்ன செய்யாத சம்பந்தம், பொண்ணு எடுக்காத, பொண்ணு கொடுக்காத, அவன் விக்கிரகத்துக்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. கர்த்தர் பிரமாணம் கொடுத்தா உள்ள கொண்டு போவார். இப்ப கானானுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லிட்டாரு, அங்க சம்பந்தம் கலந்துராத, உனக்கு அவனுக்கு என்ன இருக்கணும், வித்தியாசம் இருக்கணும். இவன் போய் கொஞ்ச நாட்கள்ல செட்டில் ஆனான். எப்படியானா, நீங்க முதல் அதிகாரம் வாசித்து பாருங்களேன். உள்ள போகும்போது கலங்கித்தான் போறான், செட்டில் ஆயிட்டான். இப்போ செட்டில் ஆன உடனே யாரோடு கலந்துட்டான்? இப்ப நம்ம லைஃபும் அப்படிதான். அங்கே இங்கே நெருக்கப்பட்டு அடிக்கப்பட்டு உடைக்கப்படும் பொழுது கர்த்தரை தவிர யாருமே நமக்கு தெரியாது. கர்த்தரை தவிர கொஞ்சம் கர்த்தர் செட்டில் பண்ணுவார். சுகவாழ்வு சீக்கிரம் தொலைக்கட்டும் சொல்லி கொஞ்சம் செட்டில் பண்ணி, கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் செழிப்பு, கொஞ்சம் சமாதானம் இப்படி கொடுத்த உடனே இப்ப நம்ம கர்த்தரை மறந்துட்டு யாரோட ஒப்புரவாயிடுறோம்? உலக ஜனங்களோடு ஐக்கியமாயிடுறோம். அவன் பாணியை பின்பற்றுறது, அவன் லைஃப் ஸ்டைல், அவன் பேச்சு, அவன் நடவடிக்கை, அவன் என்னென்னலாம் வழிபடுறான், எல்லா காரியத்தையும் அவனோடு சம்பந்தம் கலப்புது.